எல்லாருக்கும் ஃபார்மட் பெயிண்டர்னா என்னன்னு தெரியும், அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா ஃபார்மட் பெயிண்டர்ங்கிறது வந்து ஒரு செல்லுல இருக்க இல்ல ஒரு ரோல இருக்க கலரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது அப்படியே இன்னொரு செல்லுக்கோ இல்ல இன்னொரு ரோக்கோ மூவ் பண்றதா ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர்ல ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேருக்கு தெரியலனா அது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த வீடியோ. என்னன்னா இப்போ நம்ம யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல இருக்க ஃபார்மட்ல இப்போ மல்டிபிள் ரோஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரோக்கு வேணும்னா இங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி தான் நம்ம வந்து ஃபார்மட் பெயிண்டர் போடுவோம். இப்போ கண்டினியூஸா இருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபார்மட் பெயிண்டர் இங்க கண்டினியூஸா நம்ம வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இப்படி டிராக் பண்ணிடுவோம். ஆனா தனித்தனியா அங்கங்க நம்ம வந்து ஃபார்மட் பெயிண்டர் பண்ணனும்னா ஒவ்வொரு டைமா கிளிக் பண்ணி தான் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து ஃபார்மட் பெயிண்டர் கிளிக் பண்ண தேவையில்ல. என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ஃபார்மட்டிங் எனக்கு மல்டிபிள் ரோஸ்க்கு பண்ணா நம்ம யூசுவலா சிங்கிள் கிளிக் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலா டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மட் பிரஷ் வந்து ஆல்வேஸ் எனேபிள்லே இருக்கும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். யூசுவலா அந்த சிங்கிள் கிளிக் பண்ணும்போது ஒரு டைம் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபார்மட் பெயிண்டர் வந்து டிசேபிள் ஆயிடும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அது நம்ம எப்போ வந்து டிசேபிள் பண்றோமோ அது வரைக்கும் எனேபிள் தான் இருக்கும். சோ எத்தனை ரோக்கு வேணா நம்ம இந்த மாதிரி வந்து ஃபார்மட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் போயிட்டு மறுபடியும் ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மட் பெயிண்டர் டிசேபிள் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மல்டிபிள் ரோஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.